ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம கீட்டோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி பார்த்துட்டே வரோம். அது எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிஷியல், வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீட்டோ காஃபி. இது புல்லட் ப்ரூஃப் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கம்ப்ளீட்டாக கார்ப்ஸுங்கிறதே கிடையாது. இது ஹை ஃபேட் ஜீரோ கார்ப் காஃபி இது. ஸோ உங்கள் பிகினிங் ஆஃப் த டேல ஹை ஃபேட் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பாடிக்கு தேவையான ஃபியூவெல்லாம் கிடைக்கிறது. அதே சமயம் கார்போஹைட்ரேட் ஜீரோவாக இருக்கிறதுனால இன்சுலின் லெவல் அதை ரைஸ் பண்ணாமல் உங்கள் த்ரூ அவுட் த டே உங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பாப்புலர் காஃபி. கீட்டோ வேர்ல்டில் இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபிங்கிறது ரொம்ப பாப்புலர் காஃபி. ஸோ வாங்க இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி பட்டர் காஃபி இல்லை கீட்டோ காஃபி அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபிக்கு நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இல்லை ஃபில்டர் காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடர் வேணால் யூஸ் பண்ணி டிகாக்ஷனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ப்ரூ இன்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ப்ரூ இன்ஸ்டண்ட்டை ஹாட் வாட்டரில் போட்டு கரைச்சி ஃபஸ்ட்டு டிகாக்ஷன் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் டேபிள் ஸ்பூன்னால் ½ டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு ½ டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த நெய்யோ இல்லை கோகனட் ஆயிலோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது சுத்தமாக கிடையாது. ஃபேட் ஒன்லி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட்ஸ்லாம் இருக்குது இதில். அதனால் நம்ம பாடியை ஃபேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபியூவலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆயில்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மோரோவர் கோகனட் ஆயில் MCT மல்டி செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம் எப்படி ஃபேட் எடுத்துகிட்டா ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுதான் அதோட பியூட்டியே. ஸோ ஹெல்த்தி ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம கொடுக்க நல்ல கொழுப்பு உள்ளே போக போக நம்ம பாடி சரி நமக்கு கொழுப்பு சத்து ஒண்டி தான் இருக்குது, கார்போஹைட்ரேட் சுத்தமாக அவைலபிளாக இல்லை. ஸோ அப்படி இல்லை, அதனால அந்த ஸ்டார்வேஷன் மோட் அப்படின்னு நினச்சி கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பதிலாக ஃபேட்டை பேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது. ஃபேட் ஒண்டி தான் நமக்கு வந்துட்டுருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் வரல அப்படிங்கிறதுனால ஃபேட்டை பேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால தான் மார்னிங்கில் நீங்கள் ஒரு ஃபேட் ட்ரிங்க் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸே இல்லாத ட்ரிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே ஃபாஸ்டிங் மோடில் நீங்கள் இருக்கிறதுனால அதுக்கு மேலே கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்காமல் வெறும் ஃபேட்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடி ஃபேட் லாஸ், ஃபேட் பேர்னை ஆக்சிலரேட் பண்ணுறது, இன்னும் ஸ்பீடப் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி தான் அதனால இந்த கீட்டோ வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ இந்த ½ டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலும் ½ டேபிள் ஸ்பூன் கீயும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பிளெண்டரில் போட்டு அதை நல்லா விப் பண்ணுறேன். வெறும் ஸ்பூனால் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்காது. நீங்கள் பிளெண்டரில் போட்டு அதை நல்லா அந்த மாலிகூல்ஸ்லாம் நீங்கள் பிரேக் பண்ண அப்படியே நுரைச்சி நல்லா வருது நீங்கள் பார்ப்பீங்க. ஃபேட் லேயர் மேலே இருக்கும், காஃபி கீழே இருக்கும். ஸோ இங்கே நான் விப் பண்ணி திருப்பி என்னோடய காஃபி மக்கில் அதை ஊற்றிட்டு நான் அந்த நார்மல் காஃபி எப்படி குடிப்பேனோ அப்படி குடிக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த கீட்டோ காஃபியை ட்ரை பண்ணும்போது எனக்கு என்னடா சுகரே போடாமல் எப்படி ஒரு காஃபி குடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தது ட்ரை பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் ஃபேட்ஸ் இதில் போகிறதுனால அந்த சுகரோட இல்லாத ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு கிடைக்காது. அந்த பிட்டர்னஸை கம்ப்ளீட்டாக எடுத்துருது அந்த ஃபேட்ஸு. ஸோ நல்லா தான் இருந்தது குடிக்கிறதுக்கு. போக போக பழகி போயிடும்னு நினைக்கிறேன் இந்த காஃபி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே சேரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆல் ஆஃப் யூ ஸ்டே ஃபிட், டேக் கேர், பை.